கலங்கிச்சு சார். கிளைமேட் சூப்பராக இருக்கு சார். ரொம்ப ஆசைப்படுது. தேங்க்யூ சார். கண்டிப்பாக பண்ணலாம் சார். ஹீரோ ஹீரோயின் கூட நம்ம புதுசாக பண்ணுறோம் சார். ஆனால் முக்கியமான அந்த கேரக்டர் வருது, அது ஒன்றும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியர் ஆர்டிஸ்டாக பண்ணலான்னு சார். நீங்கள் உங்கள் கதைக்கு யார் வேணாலும் போட்டுங்க. ஆனால் நான் சொன்ன பட்ஜெட்டுக்கு மேலே 5 ரூபா கூட தர மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பரவாயில்ல. ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஆமாம், அந்த வீணா கேரக்டருக்கு யாரை போட்டீங்க? காந்தியா சார். காந்தியாவா? சமீபத்தில் தேசிய விருது வாங்கினாங்க, அவங்களா? அவங்க தான் சார். ரொம்ப கரெக்ட். ரொம்ப சூப்பராக அடிப்பாங்க. அவங்க ஆக்டிங்லாம் அட்டகாசமாக இருக்கும். அவங்கள போட்டால் நம்ம ஈஸியாக பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் சார். சார், அவங்க பேமெண்ட் அதிகமாக இருப்பாங்க சார். அது பார்த்துக்கலாம் சார். நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே கொடுத்துருவாங்களா? நம்ம பட்ஜெட்டுக்குள்ள அதை வச்சு பண்ணிடலாம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார். புதுசாக யாரை போட்டாலும் ஒழுங்காக நடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு சிரமமாக இருக்கும். வியாபார ரீதியாக அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். நீங்கள் அதை வந்து கவலைப்படாதீங்க. நம்ம ஒரு 15 நாள் ஃபுல்லாக ஒர்க் ஷாப் நடத்தி அது புதுசாக வர எல்லாத்தையும் நல்லா டேக் பை டேக்காக அவங்க எடுத்து பார்த்து அவங்க நல்லா ஃபுல்லாக தயாராக நம்ம பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அந்த அம்மா இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. நம்ம காசு தருவாங்களா? அதுவும் பார்த்துக்கலாம் சார். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியோட நல்ல கேரக்டர் இருக்குது. நம்ம ஒரு நல்ல சம்பளத்தை கொடுக்க போகிறோம். அப்போ ஏன் கொடுக்க மாட்டாங்க? கண்டிப்பாக கிடைக்கும். போட்டோம். முதல்ல அவங்க நம்மளை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்களா? ஏன்னா நம்ம கேமராமேன் தான் பழைய ஆள், நம்ம எல்லாருமே புதுசு. நம்ம பட்ஜெட் சின்ன பட்ஜெட். அதை நான் பார்த்துக்கிறேன் சார். சார், நான் அதை சொல்ல மறந்துட்டேன். நம்ம கேமராமேன் சார் வந்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்படியா? சொல்லவே இல்லையா? அப்புறம் என்னையா, நம்ம ஸ்கிரிப்ட் வேறு சூப்பராக இருக்குது. அதுலேயும் அந்த கேரக்டர் ரொம்ப அருமை. அவங்க வச்சு எடுத்தா ஈஸியாக எடுத்துடலாம். முதல்ல போய் ஆக வேண்டியதை பாருங்கள். அந்த அம்மாட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்க. இன்னைக்கு சாயந்தரம் தான் சார் அவங்கள பார்க்க போகிறேன். அப்போது இயக்குனரை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்திடுறேன். டபுள் ஓகே. நான் கேமராமேன் பேசுகிறேன். தெரியுது. நான் சொன்னல ஒரு கதையை பற்றி, அதான் என் ஃப்ரெண்டு டைரக்டர்னு. ஆமாம், அந்த வீணா பொண்ணு டைரக்டர் சொன்னீங்க. அந்த கண்டிஷன் தெரியா? அவனே தான். இப்போ தயாரிப்பாளர்கிட்ட கதையை சொல்லி ஓகே பண்ணிட்டான். இன்னைக்கு ஈவினிங் கூட்டிட்டு வர ரெடி ஆகுது. ஓகே ஆல்ரெடி நான் ரெடியாக தான் இருக்கேன். எங்கே போயிட? நான் எங்கேயும் போக மாட்டேன். என் சித்தி பொண்ணு ஊர்லேருந்து வரா, அதனால நான் இங்கே தான் இருப்பேன். சரி, பக்கத்தில் டைரக்டர் இருந்தால் கொஞ்சம் ஃபோனை கொடு, அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். அவர் போயிட்டாரு. ஈவினிங் வரும்போது பார்க்கலாம். நீ முன்னாடி போ. ஆமா, அது என்ன என்கிட்ட சொல்லவே இல்லையே. முதன்னு ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின நடிகையை புக் பண்ண போகிறோம். அதான் ஒரு ஸ்மால் கிஃப்ட். அது ஓகே. அதுக்குள்ள என்ன? அதை பேக்கப் பண்ணி கொடுத்தாராம். அதன் பிறகு அந்த கேமராமேனு சிகரெட் அடிக்கிறதே விட்டாராம். அது வேறு விஷயம். இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னா, அருணாச்சலத்தில் ரஜினி சுருட்டு அடிப்பார் இல்லையா, அது போல தான் இதுவும். இப்போ புரியுதா? போகலாமா? உனக்கு ஓகேவா? போ.